காலை பணித்துளி என்ற இந்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கிறதுல நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் இந்த தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசன பகுதி லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8-11 வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவரிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்றைக்கு கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இந்த வசன பகுதியை பத்தி தான் இன்னைக்கு நம்ம தியானிக்க போறோம். இந்த தியானத்துக்கு நான் இப்படி தலைப்பிட விரும்புகிறேன், குட் நியூஸ் that caused great joy to the people அப்படின்னு. அதாவது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்குரிய ஒரு நற்செய்தி அப்படின்னு சொல்லி இவர் தலைப்பிட விரும்புகிறேன். ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்குரிய ஒரு நற்செய்தி என்பதை தான் நாம் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அப்போ அந்த கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 2000 வருஷங்களுக்கு முன்பாக மேய்ப்பர்களுக்கு முன்பதாக தேவதூதன் தோன்றி இந்த வார்த்தையை சொல்கிறார். எல்லா ஜனங்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்குரிய ஒரு நற்செய்தியை சொல்கிறார். தாவீதின் ஊரிலே உங்களுக்காக இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை சந்தோஷப்படுத்துகிறார். இந்த 11ஆம் வசனத்தை பார்ப்போமானால் அவர் சொல்கிறார், தாவீதின் ஊரிலே உங்களுக்கு இரட்சகர் பிறந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அப்போ இரட்சகர் அப்படின்னா யாரு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போம். இரட்சகர்னா இங்கிலீஷ்ல சேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ரட்சிப்பது அப்படின்னா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா காப்பாற்றுவது. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றுவதற்காக இந்த உலகத்தில் தோன்றினார் என்று இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். சோ எதிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றினார் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திப்போமானால் நமக்கு இந்த கான்டெக்ஸ்ட் நன்றாக புரியும். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு இயேசு என்ற பெயரினுடைய அந்த நேமோட மீனிங் தெரிஞ்சா நம்மளுக்கு எல்லாமே பிக்சர் நல்ல கிளாரிட்டி நம்மளுக்கு கிடைக்கும். அது நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்துல பாத்தீங்க அப்படின்னா, அவள் ஒரு தேவகுமாரனை பெற்றிருப்பாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏன்னா தன்னுடைய ஜனத்துடைய பாவங்கள் he is born to save the sins of his people அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று அங்கு சொல்லப்படுகிறது. சோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனத்துடைய பாவங்களை நீக்கும்படியாகவும் பாவத்திலிருந்து பாவ கட்டுகளிலிருந்து விடுதலை செய்யும்படியாகவும் நம்முடைய பொல்லாத சுபாவங்களிலிருந்து நம்மை திருப்பி மீண்டும் தேவ உறவுக்கு பாத்திரவான்களாக நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்திருக்கிறாரு. அதனாலதான் அவரை நாம் இரட்சகர் அப்படின்னு சொல்லி நம்ம கூப்பிடுறோம். இப்போ இந்த கான்டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும். முதல் மனுஷன் ஆதாமை தேவன் ஏதேன் தோட்டத்துல உருவாக்கி படைத்த பொழுது அங்க வீழ்ந்து போன பிசாசு நயமாக பேசி ஆதாம் ஏவாளை கர்த்தருக்கு விரோதமாக தேவனுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்ய வைத்து கீழ்ப்படியாமைக்குள்ள கொண்டு சென்று ஆதாம் மூலமாக பூரா மனுஷ குலத்தையும் முழு மனுஷ குலத்திலையும் தேவ அன்பை விட்டு விலக செய்து தனக்கு அடிமையாக வைத்திருந்தார். சோ அழிவை நோக்கி தான் மட்டும் அழிவை நோக்கி போகல, பூரா மனுஷ குலத்தை ஒரு ஜன கூட்டத்தை தன்னோடு இழுத்து செல்லும்படியாக புல் மனுஷ குலத்தையுமே தன்னை அழிவை நோக்கி தன்னுடன் அவன் அழைத்து சென்று கொண்டிருந்தான். அந்த சமயத்துலதான் நம் தேவன் நம் மீது அவ்வளவாய் அன்பு கூர்ந்து தம் ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துக்கு கொடுத்து அவர் மூலமாக நமக்கு ரட்சிப்பை கொண்டு வருகிறார். அந்த ஆதி அன்புக்கு நம்மள தேவ புத்திரர்களாக ஆக்கும்படியாக, சன்ஸ் ஆஃப் காட் டாட்டர்ஸ் ஆஃப் காட் ஆக்கும்படியாக, அந்த தேவ உறவுல நிலைத்திருக்கும்படியாக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு பாவமற்ற நம்ம இந்த பூமியில நம்ம மனுஷனாக தேவன் அவருடைய ஸ்தானத்தை விடாமல் பிடித்துக் கொண்டிருக்கிறதுக்கு இது இல்லாம இங்க உலகத்துக்கு மனுஷ ரூபம் எடுத்து தன்னை தாழ்த்தி சிலுவை பரியந்தம் தன்னை தாழ்த்தி நம்முடைய அக்கிரமங்களை சுமந்து கொண்டு சிலுவையில மரண பரியந்தம் தம்மை தாழ்த்தி அதன் மூலமாக அவர் நம்ம பிதாவோட ஒப்புரவாக்குறாருன்னு நம்ம பாக்குறோம். அதனால இரட்சகர் நம்ம ஒரு விஷயத்துல இருந்து காப்பாற்ற முடியும். நம்ம பாவ பழக்கத்திலிருந்து இழந்து போன உறவிலிருந்து நம்மை ஒரு காப்பாற்ற முடியும் அப்படின்னா, தேவ உறவில் இருந்து விழுந்து போன நம்மை காப்பாற்ற முடியும் என்றார். அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் முடியும். வேற எதெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் வாழ்ந்த நாட்கள்ல அவர் செய்தார் அப்படின்றத அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல நம்ம பார்க்கலாம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும்
குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம அங்க பாக்குறோம். சோ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள்ல 3 பிரதான காரியங்களை செய்திருப்பதாக பார்க்கிறோம். ஒன்று என்ன செஞ்சிருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசாசுடைய வல்லமையில் அகப்பட்டிருந்தவங்களை விடுவிக்கிறார். சோ விடுதலை கொடுக்கிறாரு. ரெண்டாவது வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார். மூன்றாவது பாத்தீங்கன்னா, எங்கும் நன்மை செய்பவராக சுற்றி திரிகிறார். ஏதோ ஒரு குட்னஸ் வேணும் அப்படின்னா கர்த்தர்கிட்ட போறாங்க. அவர் அந்த ஜனங்களின் மீது ரொம்ப பரிதாபப்பட்டு கம்பேஷனேட்டோட அவங்களுக்கு தேவையானதை செய்து கொடுக்கிறார். சோ எங்கும் நன்மை செய்கிறவராக அவர் சுற்றி திரிகிறார். இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில நம்ம விடுதலை பெற வேண்டி நம்ம நிறைய காரியங்கள்ல நம்ம விடுதலைக்காக நோக்கி காத்திருப்போம். இல்ல ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன்ல மாட்டியிருப்போம். பாவ பழக்கத்துக்கு அடிமைகளாக இருக்கலாம் சில பேரு. சோ நம்மளுக்கு விடுதலை தர முடியும், காப்பாற்ற முடியும் அப்படின்னா அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவால மாத்திரம் தான் முடியும். இயேசுவே எனக்கு விடுதலை தரும் இன்றைக்கு கேட்டு பாருங்க. நிச்சயமா நீங்க கேட்கிற அந்த விடுதலையை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தர முடியும். அநேக பேருக்கு பிசாசுடைய கட்டுகளிலிருந்து அந்த நாட்கள் அவர் விடுதலை தந்திருக்கிறார். இன்றும் உயிரோடே இருக்கிறார். இன்றும் ஏகப்பட்ட ஜனங்களுக்கு அவர் நாமத்தின் நிமித்தமாக விடுதலை உண்டு. அவர் ரத்தத்துல வல்லமை உண்டு. அவர் நாமத்துல விடுதலை உண்டு. விடுதலை தருகிறார். வியாதியஸ்தர்களை குணமாக்குகிறார். நாமும் அவரை நோக்கி பார்த்தோம் ஆனால் நமக்கும் இந்த விடுதலை நிச்சயமாக உண்டு. மூன்றாவது காரியம் பாத்தீங்கன்னா, அவர் எங்கும் நன்மை செய்பவராக சுற்றி திரிந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் வாழ்ந்த காலகட்டத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அவர் சமுதாயத்துல ஒடுக்கப்பட்ட ஜனத்தோட நிறைய அவர் ஃபெலோஷிப் பண்ணினார் இல்லைங்களா. பாவிகளோட அவங்க வீட்டுக்கு போனாரு, அவங்களோட உணவருந்தினாரு. அவரை பாக்குற அந்த மத தலைவர் அவர்கிட்ட கேக்குறாங்க, நீங்க ஏன் இவங்க கிட்ட எல்லாம் பேசுறீங்க, நீங்க எதுக்கு இவங்களோட எல்லாம் ஒரு ஐக்கியம் கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போதுதான் அவர் ஒரு ஊமை சொல்றாரு. அதாவது காணாமல் போன ஆடு, நம்மளுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஊமையை சொல்றாரு. அதாவது ஒரு மேய்ப்பன் 100 ஆடு வச்சிருந்தாலும் ஒரு ஆடு தொலைந்து போனா அந்த ஆட்டை தேடி மற்ற 99 ஆட்டைகளையும் பார்க்காமல் அந்த ஒரு ஆட்டை தேடி அதை கண்டெடுத்து தன் தோள்கள் மீது சுமந்து கொண்டு மிகுந்த ரிஜாய்ஸ் பண்ணுவாரு. அதனால இழந்து போனதை தேடி மீட்டெடுக்க தான் நான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அங்க பதில் கொடுப்பதை நம்ம பார்க்கிறோம். ஊமை வாயிலாக பேசுறார். இன்றைக்குமாக ஒரு மனுஷனே அல்ல, பூரா வீண்டு போன பூரா மனுஷ குலத்தையும் முழு மனுஷ குலத்தையும் தேடி நம்மளை மீட்டெடுத்து நம்முடைய தேவ உறவுல நிறுத்த பண்ணி இருக்கிறார். அதற்காக நாம் அவருக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு இல்லத்துக்கு போகும் பொழுதே, ஒரு பாவியா இருந்தாலும் ஒரு ஒடுக்கப்பட்ட யாராக இருந்தாலும் சமுதாயத்தால புறக்கணிக்கப்பட்டு இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் ஒரு இல்லத்துக்கு போகும்போது, ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு போகும்போதே அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாவதை நம்ம பாக்குறோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், சக்கேயு வீட்டுக்கு போறாரு. சக்கேயோட போய் ஒரு ஃபெலோஷிப் பண்றாரு, நாங்க இருக்கிறவங்க எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஆனா அவர் வீட்டுக்கு போய் அவர் உணவருந்துவத நிமித்தமாக சக்கேவுக்குள்ளே ஒரு மனமாற்றம் அவர் சொல்றாரு, நான் யார்கிட்டயாவது வஞ்சித்து எதையாவது பெற்றுக்கொண்டது உண்டானால் அதை 4 times நான் திருப்பி தந்துடுவேன்னு சொல்லிட்டு அங்கேயே அவர் ஒரு மனமாற்றம் அடைகிறார். அப்பொழுதுதான் அந்த வசனம் சொல்லப்படுகிறது, இழந்து போனதை மீட்கவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று அங்கே அந்த வசனத்துல சொல்லப்படுறத பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று என்று அந்த வசனத்துல சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அங்க சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த நாளிலும் நம்ம என்ன அறிந்து கொள்கிறோம் அப்படின்னா, இதுதான் எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்குரிய நற்செய்தி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை தேடி இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் வாழ்ந்த நாட்களிலும் இப்பொழுதும் கூட எங்கும் நன்மை செய்பவராக அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய உள்ளங்கள்ல சமாதானம் இல்லை அப்படின்னா, கர்த்தாவே இயேசுவே இருதயத்துல வாருங்கப்பா, என்னை ஆளுகை செய்யுங்கப்பா நம்ம நோக்கி கூப்பிட்டோம் என்றால் நிச்சயமாக நம்ம குடும்பங்கள்ல அந்த சமாதானம் இருக்கும், நம்ம இருதயத்துல சமாதானம் இருக்கும். நம்ம செய்ய வேண்டிய ரட்சிப்புக்காக நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். இயேசுவே இருதயத்துல நான் பாவி, என் பாவத்தை தகப்பனே ஏசப்பா உம்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி இருதயத்துல விசுவாசத்தை நாவினால் அறிக்கையிட்டோம் என்றால் நிச்சயமாக ரட்சிப்பு உண்டாகும். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்ம இருதயத்துல நமக்கு புத்தி கெட்டாத மெய் சமாதானத்தினால் நம்மை நிறைப்பது நிச்சயம் உறுதி. அது மாத்திரம் இல்ல, நம்மளோட ஜாய், நம்ம பீஸ், நம்ம ஹாப்பினஸ் இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல அவர் கர்த்தர் நம்ம இதயத்தின் வருவதன் நிமித்தமாக அது கம்ப்ளீட்டா இருக்கும். இன்றைக்குமே நம்ம தேவ பிள்ளைகள் பல
நல்ல ஆசீர்வாதத்தை நோக்கி காத்திருக்கலாம். நிறைய பேர் குடும்பத்துல ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைவதற்காக காத்திருக்கலாம், இல்லைன்னா ஒரு குழந்தை செல்வத்துக்காக காத்திருக்கலாம், இல்லைன்னா தொய்ந்து போன பிசினஸ், கோவிட் டைம்ஸ்ல பிசினஸ் தொய்ந்து போயிருக்கிறது, அந்த தொய்ந்து போன பிசினஸ் திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுவதற்காக காத்திருக்கலாம். இழந்து போன ஜாப், எது இழந்து போயிருந்தாலும் அதை நமக்கு திருப்பி தர வல்லவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அதனால இந்த நாளிலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் பிரகாசம் அடைகிறத என்று வசனத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால இன்றைக்கும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்து நம்ம உள்ளத்துல அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய வசனங்களை நாம் கை கொள்வோம். ஆனால் இந்த கிறிஸ்துமஸ் சீசன்ல நமக்கு ஜாய், பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் இன் our homes and in our hearts நமக்கு வருவது மிக நிச்சயம். இப்பொழுது உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா, இந்த வசனங்களை கொடுத்து எங்களை தேற்றிருப்பதற்காக நன்றி தகப்பனே. ஏசப்பா, நீங்க பிறந்தது சுவாமி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்குரிய நற்செய்தி என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, great joy which causes great joy, glad news which causes great joy to the people என்று வாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே ஏசப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்பா, யாரெல்லாம் ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்களோ கர்த்தாவே, இன்றைக்கு அப்பா இயேசுவே இருதயத்துல வாரும் என்று நோக்கி கூப்பிடுகிற யாவருடைய இருதயத்திலும் கர்த்தர் நீர் ஆளுகை செய்வீராக தகப்பனே. அவள் வாழ்க்கையை முற்றுமுடிய மாற்றி போடுங்க சுவாமி. இழந்ததை அப்பா திருப்பி தர நீங்க வந்திருக்கிறீங்க சுவாமி. எங்களோட தேவனுடைய உறவுல அப்பா நாங்க இழந்து போயிருந்தோம் ஆண்டவரே. ஏசப்பா, உங்க பிறப்பின் நிமித்தம், பாடுகளின் நிமித்தம் தகப்பனே ஏசப்பா, எங்களை தேவனோடு அப்பா அந்த உறவை எஸ்டாப்ளிஷ் பண்ண வைத்தீங்களே சுவாமி. அதற்காக நன்றி தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி. இந்த நாளிலும் தகப்பனே அப்பா, யாரெல்லாம் ரட்சிப்பில்லாம இருக்கிறாங்களோ சுவாமி, அவர்களுக்கு அப்பா உண்மை நோக்கி பார்க்கிற வேளையில, கூப்பிடுகிற வேளையில தானே அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்து அந்த இழந்து போன உறவை திருப்பி ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க தகப்பனே. அதே விதமாக தேவ பிள்ளைகள் அப்பா என்ன ஒரு அடிமைத்தனத்துல சிக்கி கொண்டிருந்தாலும், ரகசிய பாவங்கள் இருந்தாலும் கர்த்தாவே, இன்றைக்கு உங்க நாமத்தின் நிமித்தமாக தகப்பனே அவர்களுக்கு விடுதலை தரபடியாக கட்டளையிடுகிறேன் சுவாமி. அப்பா, உமால் மாத்திரம்தான் விடுதலை தர முடியும் சுவாமி. இழந்து போனதை திருப்பி தர உமால் மாத்திரம்தான் முடியும் ஆண்டவரே. இன்றைக்கும் அப்பா அப்பா அடிமைத்தனத்துல சிக்கி கொண்டிருக்கிற மக்களுக்கு ஒரு விடுதலை தர வேண்டுமா ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. அது மட்டும் இல்ல ஆண்டவரே, உங்க பிள்ளைகள் சுவாமி என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கிறார்களோ ஆண்டவரே, பிள்ளை செல்வமாக இருந்தாலும், ஒரு நல்ல ஒரு ஸ்பவுஸ் வரன் அந்த பாக்கியமாக இருந்தாலும் தகப்பனே, அந்த ஜாப், அவங்க கேரியர், அவங்க பிசினஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதாக இருந்தாலும், குடும்பத்துல சமாதானத்துக்காக வேண்டி இருந்தாலும், என்ன ரிக்வயர்மெண்ட் இருந்தாலும் சுவாமி, உங்க அப்பா நீங்க எங்கும் நன்மை செய்வரா சுற்றி திருந்தீங்களே சுவாமி. இன்றைக்கு உங்க நாமத்தின் நிமித்தமாக தகப்பனே அவங்க குடும்பங்கள்ல சமாதானம் காணப்படட்டும். அவங்க இருதயத்தின் தேவை நிறைவேற்றித்தாங்க. அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுங்க சுவாமி. Let the seasons joy, peace and happiness, O Lord, reign in their hearts, O Jesus Lord, and reign in their homes, O Jesus Lord. அவர் கேட்கிற காரியங்களுக்கு ஆசீர்வதித்து ஒரு சிறந்த எதிர்காலத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். அவங்க இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். அதன் மூலமாக தகப்பனே இந்த பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் let there be carriers of your joy, your peace, your happiness and your salvation, Jesus Lord. Turn us Lord into a blessing to all others around us, Jesus Lord. அப்படியே நீங்க செய்ய போவதற்காக நன்றி அப்பா, ஸ்தோத்திரம் அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலம் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். Let this joy of Christmas season reign in our hearts. எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்துக்குரிய நற்செய்தி என்று நாம் வாசிக்கிறோம். நாம் இருதயங்களிலும் அந்த சந்தோஷம் குடிக்கொள்வதாக. Wish you advanced Merry Christmas.